கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீர் நிரம்பிய குளத்திலிருந்து மதகு திறந்துவிடும் போது வெள்ளம் பாய்ந்து செல்லும். அது அருகில் உள்ள வயல் நிலங்களில் பாய்ந்து செழிப்பை உண்டாக்கும். நம் வாழ்க்கையில் அனுதினமும் மதகு திறந்து வெள்ளம் பாய்வது போல பிறருக்கு மன்னிப்பை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது வயல் நிலங்கள் செழிப்பாக காணப்படுவது போல் நம் வாழ்க்கையும் செழிப்பாகும். ஒரு ஆலயத்தில் நடந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு வயதான பாட்டி சாட்சி சொன்னார்கள். இதை பார்த்த அச்சபையின் வாலிபர்கள் பாட்டியை கேலியும் கிண்டலும் செய்தார்கள் மற்றும் பாட்டியின் மீது உருளைக்கிழங்கை வீசினார்கள். பாட்டி அமைதியாக உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அடுத்த வருஷம் கன்வென்ஷனிலும் பாட்டி சாட்சி சொல்ல வந்தார்கள். கையில் ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு வந்தார்கள். போன வருடம் என் மீது வீசிய உருளைக்கிழங்கை எடுத்துக்கொண்டு போய் முளைக்க வைத்தேன். அதில் எனக்கு இந்த மூட்டையில் உள்ள அதிகமான கிழங்குகள் கிடைத்தன. கோபத்தில் கிழங்கை திரும்ப அவர்கள் மீது வீசியிருந்தால் இந்த மூட்டையில் உள்ள கிழங்குகள் எனக்கு கிடைத்திருக்காது என்று கூறினார்கள். மன்னிப்பின் ஆசீர்வாதத்தையும் விளக்கி கூறினார்கள். இயேசுவும் தன்னை அடித்தவர்கள், காயப்படுத்தினவர்கள், வசை சொல் பேசியவர்கள் மட்டுமல்லாது தங்களால் நிரூபிக்க முடியாத அநேக கொடிய குற்றங்களை சொன்னபோதும் மன்னித்தார். பவுலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பதிலுக்கு பதில் குற்றம் சாட்டாமல் பரிவோடு ஏற்றுக்கொண்டார். மற்றவர்கள் நம்மீது கொண்ட வெறுப்பினால், பொறாமையினால் பேசும் வார்த்தைகள், செயல்களை மன்னிக்காமல் பதிலுக்கு பதில் செய்து அவர்கள் மீது கோபப்படக்கூடாது. அவற்றை மன்னித்தால் நாம் செய்த பலவிதமான தவறுகளையும் மன்னித்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் எங்களுக்கு தாருங்க. உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.